முதலமைச்சர் நேற்று பேசும்பொழுது ஐபிஎல் கிரிக்கெட்டை பார்த்தேன். டெல்லி சென்னை அணியில சென்னை அணி வெற்றி பெற்றிருந்தது, டெல்லி அணி தோத்தது. அதே போலதான் தமிழ்நாடு அரசியலையும் தமிழ்நாடு அணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4ஆம் தேதிக்கு பிறகு ஒரு பர்மனண்டா கிரிக்கெட் போட்டி தான் பார்த்துட்டு இருக்கணும். சார், இப்ப அந்த ஸ்மார்ட் சிட்டி பாத்தீங்கன்னா நல்ல பணி தான். 25 வருஷமா ஒண்ணுமே பண்ணல. இப்ப வந்து அந்த ஸ்மார்ட் சிட்டி பணி வந்து பாக்குறீங்க, நல்ல பணி தான், மக்களுக்கான பணி தான். அது 50% முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வெக்கமா இல்ல இது? ஒரு நத்தை வேகத்துல ஒரு ப்ராஜெக்ட், அது ஒரு தேவையில்லாத ப்ராஜெக்ட். வியாபாரிகளை சீரழிச்சு, அது வந்து வியாபாரிகள் பிரச்சனை மட்டும் இல்ல. ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுங்க, நீங்க எம்சி ரோடுன்றது ஒரு கேட்வே ஆஃப் இந்தியா மாதிரி எல்லாத்துக்குமே வழி. அதாவது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு, அதே போல் வந்து பிஏகேபி ஸ்கூலுக்கு அங்கேருந்து வர்றவங்க, கேசிஎஸ்க்கு வர்றவங்க, ஆறுமடா ஸ்கூலுக்கு வர்றவங்க, அதே போல் இந்த பக்கம் என்என் கார்டனில் இருக்கிறவங்க, இந்த பக்கம் வேலாதிபாண்டியன் தெரு, போலீஸ் குவார்டர்ஸு எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணுறாங்க? கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் எம்சி ரோடு டிபெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் கேட்குறேன், உங்களால் போக முடியுமாங்க? நீங்கள் எம்சி ரோடு வழியாக நீங்கள் உங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் எத்தனை மாதம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஒரு 3 வருஷம் இருக்கும், 4 வருஷம் இருக்குமா, 4 வருஷம் இருக்குமா? அப்போ 4 வருஷமா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகிறத விட்டுட்டு இப்படி போகணும், இப்படி போகிறத விட்டுட்டு இப்படி போகணும். தலையெழுத்து இது. இந்த மாதிரி ஒரு அரசாங்கம், இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏனுடைய ஒரு மோசமான ஒரு திறமை இல்லாத ஒரு என்ன சொல்றது நிர்வாகத்தை வந்து ஒரு ஆபீசரை கூட்டி இப்படின்னா என்ன நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இன்னைக்கு வியாபாரிகள் வந்து செத்து போயிருக்காங்க. புரியுதுங்களா? நீங்க ஜெயிச்சு வந்தா ராயபுரம்னாலே போக்குவரத்து நெரிசல் தான். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ராயபுரத்துல ஒருத்தர் இறந்துட்டாருன்னா காசிமேட்டுக்குள்ள போறதுக்கு ஸ்கூல் லைனா இருக்கு, சத்திரங்கள் நிறைய இருக்கு. சத்திரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு கன்சஸ்டடா கீழே பார்க்கிங் இல்லாம கட்டிருக்காங்க. உங்க தொகுதியில 25 வருஷமாவும் அப்படிதான் இருக்கு. இனி வருங்காலங்கள்ல நீங்க அதை சீர்படுத்துறது இல்லைங்க. இப்போ அதை முன்னிட்டு தான் வந்து முதல்ல 91-96ல 13 கோடி ரூபாய் சுற்றுவட்ட மேம்பாலம் போட்டேன். அவ்வளோ பிரமாதமா இருந்த சுற்றுவட்ட மேம்பாலம் இன்னைக்கு அது கல்லுமா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்காச்சும் கட்டினது போக்குவரத்து இல்லை. டே பை டே, அதாவது நாளுக்கு நாள் வந்து மக்கள் தொகை பெருக வாகனம் இன்னைக்கு பெருக பிரச்சனைகள் இருக்கும். சபையை போட்டோம், ஸ்டான்லி சபை, அது நாங்க கட்டி நாங்க திறந்தது. யாரு காதுல பூ சுத்து சொல்லுங்க? சரிதானே? இது போஜராஜ நகர் வெக்கம் இல்லைங்க. இந்த மாதிரி ஊருக்கே தெரியும் போஜராஜ நகர் எந்த அளவுக்கு வந்து அதை அடிக்கல் நாட்டி அந்த கேர்டரை வந்து ஹைதராபாத்லேருந்து கொண்டு வந்து இங்கேயே தங்க வச்சு அவங்கள டே அண்ட் நைட் அவங்க சாப்பாடு போட்டு அந்த கேர்டரை பிளேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு கார்பரேஷன் வேலை வாழைப்பழத்தில் உரிக்கிற மாதிரி உரிச்சு வச்சு 6 மாசத்துல முடியவில்லை, 3 வருஷம் அதை முடிச்சு அவங்க அந்த சைடு இருக்கு. 2022 முடிய வேண்டியது 2024 முடிச்சாங்க. எவ்வளோ மோசமான ஒரு நிர்வாகம் நீங்கள் அதை பார்த்துங்க. நீங்கள் அப்படி வந்து ஒரு மோசமான ஒரு நிர்வாகத்தை நடத்திட்டு இன்னைக்கு வந்து நான் எங்களை பொறுத்தவரை ஒன்று தெரிஞ்சுங்க, 160 கோடி ரூபாயில் 800 எக்ஸ்பிரஸ் வே யாருடைய ஆட்சி காலத்தில் அமைச்சது? நாங்கள் அமைச்சது. அன்னைக்கு ஸ்பீக்கராக இருக்கும்போது ஹார்பரு, சென்னை போர்ட் ட்ரஸ்ட்டு, அதே போல் டிஎன்ஆர்டிசி, தமிழ்நாடு ரோடு டெவலப்மெண்ட் கார்பரேஷனு, அதே போல் வந்து நேஷனல் ஹைவேஸ், இது ஸ்டேட் ஹைவேஸ், 3 பேரும் சேர்ந்து பணத்தை கொடுக்க சொல்லி 160 கோடி ரூபாயில் வந்து கட்டி 0 கேட் வழியா, அதாவது கண்டெய்னர் மறந்துடக்கூடாது. நீங்கள்லாம் கண்டெய்னர் இப்போ ராயபுரத்தில் பார்க்குறீங்களா? நீங்கள் யாருக்கு அந்த பெருமை? எங்களுக்கு பெருமை, எனக்கு பெருமை. அந்த கண்டெய்னர் வந்து ரோடுக்குள்ளே சாலைக்குள்ளே வரக்கூடாது சொல்லி இப்போ ஹார்பருக்குள்ளவே போய் 0 கேட் வழியாக போய் சென்னை இது நம்முடைய நார்த் சென்னை தெர்மல், காமராஜர் காட்டுப்பள்ளி போர்ட்டு, அதன் பிறகு தனியார் துறைமுகம், இது எல்லாம் வந்து அங்கே போய் வந்து சரக்குகள் எடுக்கிறதுக்கு வசதி அங்கே அனுப்பி வச்சாங்க. இது யார் பண்ணது? நாங்கள் பண்ணதால தான் அப்படி போச்சது. ஒன்று. 2வது, உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் ஞாபகப்படுத்துறதுக்கு, கறி வந்து கோல் மற்ற இடத்துல இருந்து வரும்போது ஹேண்டில் பண்ணாங்க. அது வந்து அப்படியே வந்து நம்ம மேலே என்ன ஆகும்? கருப்பாயிடுவோம். நம்ம கறி சீசன் தான் கருப்பாயிடுவோம். அப்புறம் வந்து அயன் ஓர் சொல்லக்கூடிய இந்த இரும்பு தாது, அது வந்ததுன்னா சிகப்பாயிடுவோம். இப்படி வந்து 2 தாதுக்களும் வந்து ராயபுரத்தையே வந்து அப்படியே வந்து கருப்பு சிவப்பாயிடுச்சு. கருப்பு சிவப்பு இல்லாத ஆக்குனது நான் தான். ராயபுரத்தில் கருப்பு சிவப்பு இல்லாத ஆக்குனது நான் தான். கருப்பு சிவப்புக்கு வேலை இல்லாத ஆக்கிட்டேன். தூக்கி எல்லாம் 800ல் விட்டேன். 800ல் தான் இப்போ போடுறாங்க. இந்த மாதிரி வந்து மாஸ்டர் பிளான். இப்போ நீங்கள் கேட்டீங்களா போக்குவரத்து என்ன செய்யணும்? ஏற்கனவே பண்ணப்பட்டது. இப்போ மேலும் வந்து வளர்ந்து வருகின்ற மக்கள் தொகை, அதனுடைய அந்த இது சொல்றது என்ன சொல்றது, இந்த பெருகி வருகின்ற அந்த இருசக்கர வாகனங்களுடைய எண்ணிக்கை கற்றுக்கொண்டு இப்போ வந்து மேம்பாலங்கள் பொதுவாக சாத்தியக்கூறு எப்படி, அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், அதெல்லாம் அவங்களெல்லாம் கேட்டு அதன் பிறகுதான் வந்து போக்குவரத்து பிரச்சனைக்கு சரி செய்யப்படும்.
ஆர்எஸ்ஆர்எம் இருக்குது, ஸ்டான்லி இருக்குது. இந்த 2 ஆர்எஸ்ஆர்எம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரை ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஓமந்தூரார் போல் அதை மாற்றுவதற்குண்டானே நடவடிக்கை. ஓமந்தூரார் இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி மாற்றுவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.